சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்கம் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் ஆதீன மடம் நிர்வாகத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே உள்ள சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க சுவாமிகள் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவர் ஆதீனமாக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டதாக கூறி கிராம மக்கள் மடத்துக்கு பூட்டு போட்டு அவரை மடத்தில் இருந்து வெளியேற்றினர். இதையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் சூரியனார் கோவில் ஆதீனத்தின் நிர்வாக பொறுப்பை பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் செயல் அலுவலர் ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சூரியனார் கோவில் ஆதீன மடத்தின் சாவியை திருவிடை மருதூர் தாசில்தார் பாக்யராஜ் முன்னிலையில் அறநிலையத்துறை ஆய்வாளர் அருணாவிடம் மகாலிங்க சுவாமிகள் ஒப்படைத்தார். இப்போ நான் இந்து சமய அறநிலையத்துறையில் இன்னும் முழுமையாக கணக்கு ஒப்படைக்கவில்லை. நான் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்மா இவங்க காவல்துறை விரைவுபடுத்துறதுனால அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு நான் அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே போய் தங்குவேன். அறநிலையத்துறையை கூப்பிட்டவொன்னா அங்கே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து வருகிறேன். இப்போதைக்கு வெளியூர் தான் போய் ஆகணும். கர்நாடகாவுக்கு இன்னும் போகலை. நான் இங்கே பொறுப்பு ஒப்படைக்காமல் நான் கர்நாடகா போக முடியாது.